அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம். இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கனிந்த வணக்கங்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். இப்போது நாம் திருவருட்பா உரைநடை பகுதியில் உபதேச குறிப்புகள் என்ற பகுதியை சிந்தித்து கொண்டுள்ளோம். இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம். வல்லபெருமான் சொல்கிறார்கள், ஆசாரியன குருவையும் பெரியவர்களையும் சிஷியனும் சிறியவர்களும் வணங்கினால் ஆயுள் விருத்தியும், சிஷியனையும் சிறுவர்களையும் குருவும் பெரியவர்களும் வழங்கினால் ஆயுள் குறைவும் உண்டாகும் என்கின்ற சம்பந்தம் எப்படி என்றால், திருவிளக்கு எரிய சாதாரண காலத்தில் அதமபட்சத்துக்குரிய விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய் முதலியவற்றால் விளக்கு வைக்கின்றதும், கொஞ்சம் விசேஷ காலத்தில் நல்லெண்ணெயினால் விளக்கு வைக்கின்றதும், கடவுள் சன்னிதானத்திலும் ஞானாச்சாரியார் சன்னிதானத்தின் பசுவின் நெய் விட்டு விசேஷ விளக்கத்தை உடைய விளக்கு வைக்கின்றதும் போல் விளக்கெண்ணெய் முதலியதற்கு ஒப்பாகிய ஒரு ஜீவன் அதமபட்சம் மத்தியமபட்சத்திற்குரிய ஒவ்வொரு மலத்தினாலும் மலத்தினாலும் உண்டாகிய தோஷத்தை போக்கிக் கொள்வதில் ஆத்ம விளக்கத்திற்கு ஆதாரமாகிறதும், விசேஷமாய் கடவுள் ஆதி குரு சன்னிதானத்தில் வைக்கும் நெய் விளக்குக்கு ஒப்பான மும்மல போக்கான சுத்த அகங்காரம் என்கிற தைலத்தை ஆன்மாவுக்கு உண்டாக்கி வைப்பதில் ஜீவவிருத்தியும் உண்டாகின்றது. திருவிளக்கு அதன் உஷ்ண சம்பந்தமான தைலங்களை விட்டுக்கொண்டு, அதாவது எண்ணெய்களை விட்டுக்கொண்டு வருவதில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பது போலும், அதில் நல்லெண்ணெய், நெய் முதலியை விட்டு எரிப்பதில் விசேஷ பிரகாசமாய் விளக்கு எரிவது போலும், ஜீவனுக்கு அதன் உஷ்ண சம்பந்தமான மும்மல போக்கை உண்டு பண்ணுவதில் ஜீவிப்பும் விருத்தியும் உண்டாகிறது. விசேஷமாய் அகங்காரம் என்கிற சுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணி வருவதில் ஜீவனுக்கு விசேஷ விளக்கத்திற்குரிய ஜீவிப்பிருந்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் எண்ணெய் கொண்டிருக்கிற திருவிளக்கு விருத்தியாவது போல் 3 மல குற்றங்களை போக்கிக் கொண்ட ஜீவனும் ஆயுள் விருத்தி அடைகின்றது. ஜீவனுக்குமே அந்த ஆயுள் விருத்தி 3 குற்றங்களை போக்கிக் கொண்டவர்களுக்கு. ஆதலால் குருவையும் பெரியவர்களையும் சிஷியனும் சிறியோனும் வணங்குவதில் அகங்கார சக்தி பெறுவதனால் ஜீவனுக்கு ஆயுள் விருத்தி உண்டாகின்றது. சிஷியனையும் பெரியோரையும் குருவையும் பெரியோரும் வணங்குவதில் ஆயுட்குறைவு எப்படி உண்டாவது என்றால், ஒரு மணி வரையில் எரியத்தக்க எண்ணெயிட்டு எரிவித்திருக்கும் சிறிய விளக்குக்கு சமீபத்தில் ஒரு பெரிய பந்தத்திற்கு ஒப்பான ஒரு பெரிய திருவிளக்கு வைத்து எரித்தால் 1 மணி நேரம் எரியத்தக்க அந்த தீப உஷ்ணத்தை பெரிய தீபம் கிரகித்து, அதாவது உட்கொண்டு கிரகித்து கொள்வதில் 1 மணி நேரம் எரிய வேண்டிய தீபம் அரை மணிக்குள் எரிந்து விடுவது போல், குருவும் பெரியோரும் சிஷியனையும் சிறியோரையும் வணங்குவதில் பெரிய தீவர்த்திக்கு ஒப்பான குருவின் ஆசாரியர் என்கிற குருவின் பெரியோர் என்கின்ற யோக்கியதையோடு குற்றமில்லாத ரகிதமான அகங்காரம் என்கிற மத்தாப்புக்கொப்பான விளக்கத்தை சிறிய விளக்கமான சிஷியன் சிறியோர் முன்னிலைக்கு விளக்கு வைப்பதில் சிறிய விளக்கு அடைந்த குறைவை போல் ஜீவனுடைய ஜீவ விருத்தியை குறைக்கின்றது. இந்த நியாயத்தால் ஆசாரியனும் பெரியோரும் சிஷியனையும் சிறியோரையும் வணங்கினால் ஆயுள் குறைவை அடையும் என்று திருஷ்டாந்தரமாக இருக்கிறது என்று வல்லபெருமான் சொல்கிறார்கள். குரு, பெரியோர், ஞானி, யோகி இவர்கள் சிறியோரையும் சிஷியரையும் வணங்கினால் ஆயுள் குறைவு வரமாட்டாது என்றது எப்படி என்றால், மேற்குறித்தவர்களது விளக்கத்துக்கு மேற்பட்ட விளக்கம் இவர்களுக்கு அகத்தில் உண்டாகுமானால் ஆயுள் விருத்தி குறைவு வரமாட்டாது. இதற்கு உதாரணம், சமய சார்பில் பரமசிவம் சுப்பிரமணிய சுவாமியினிடத்தில் அனுக்கிரகம் பெற்றிருப்பதும், ஞானிகளிடத்தில் சம்பந்த சுவாமிகளை அந்த சுவாமிகளின் தாய் தந்தையர் வணங்கியதும், அப்பர் சுவாமி முதலியோரும் வணங்கியதும் உணர்ந்து கொள்க.
மேலும் சமய மதாதீத ஞானிகளுக்கும் சமய மதங்களுக்கு உட்பட்ட பெரியோர்களுக்கும் இவ்வுலகத்தின் கண் உள்ள ஜீவராசிகளின் தேகமாதி யாவும் தமது பதியின் அதாவது இறைவனுடைய தூள சூக்குமமாதலாலும் தமது பரிபூரண ஆன்ம அனுபவத்தின் கண் தோன்றிய அனுபவங்களாகிய இயற்கை உண்மை ஏகதேசங்களாதலாலும் எல்லாம் அவர்களுக்கு தாமன்றி இரண்டாற்றி இருப்பதாலும் எல்லாவற்றையும் இவர்கள் அத்துவிதத்தில் அத்துவிதம்னா ஒன்றா கலந்திருக்கிறது சிவமென கண்டு உணர்தலாலும் இவர்கள் சென்றவிடமெல்லாம் கண்டு சிவமாயும் தாமாயும் நீக்கமர கைகூப்புவது இயற்கை என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார்கள். ஆதலால் மலசகீதர்களான அதாவது ஆணவம் கண்மம் அந்த குற்றங்கள் உடைய ஜீவர்கள் மதிப்பு உடையவர்களாதலால் குரு சிஷ்ய பாவத்தில் வணங்கலாதி தொழிலால் ஜீவிப்பின்மையும் விருத்தியும் உண்டாகின்றன. மகான்கள் கைகூப்புவதில் ஆன்ம விருத்தி குறைவுபடாது. ஜீவர்களின் அறிவு விளங்கும். ஏனெனில் அவர்கள் சங்கல்பம் சுத்தமாதலால் அவர்களை மேலே ஏற்றும் என்று சொல்கிறார்கள். வள்ளல் பெருமான் சொல்கிறார். சுத்த சன்மார்க்க ஆகாரத்தை பற்றி சொல்கிறார்கள். சுத்த சன்மார்க்க சாதகர்கள், அதாவது சுத்த சன்மார்க்கத்துக்கு போகிற சாதகம் செய்து இருக்கிறவங்க எக்காலத்தும் புழுக்காதிருக்கின்ற உணவுகளை கொள்ள வேண்டும். புழுக்காத வஸ்துக்கள் என்னவென்றால் சர்க்கரை, தேன், கற்கண்டு, வெல்லம், அயம் முதலிய செந்தூரம், தாமிரம், அயம் முதலிய பஸ்பம் ஆதலால் அவசியம் ஆகாரத்திற்கு முக்கிய பொருள்கள் மேற்குறித்தவை. பரியாயத்தில் சர்க்கரை என்று லவணத்தை அதாவது உப்பை குறிப்பாக சொல்லுவதும் உண்டு. மேற்படி லவணத்தை துரிசு போக்கி, அதாவது துரிசுனா குற்றம், தூசு போக்கி ஜெய லவணமாய் கட்டி ஆகாரத்தில் கொண்டால் தேகம் நீடிக்கும். இதன்றி சத்துவ பதார்த்தத்தில் லவணம் சிறுகச் சேர்த்து கொள்ளவும் கூடும் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார்கள். சன்மார்க்க ஆகாரம் நெய், பால், தயிர், மோர் இவைகளை ஆகாரத்தில் விசேஷம் சேர்ப்பது தேக நஷ்டத்தை உண்டு பண்ணும். மனிதர்களுக்கு எல்லா தாதுக்களில் முதல் தாது கொழுப்பு, அதன் சத்து நெய். அதை எடுத்தலால் தேக நஷ்டம். இதுபோல பசிக்கிழனது முதல் தாது நெய். ஆதலால் அதை எடுப்பது சுத்த சன்மார்க்க மரபு அல்ல. சன்மார்க்கத்தில் தேக விருத்தி செய்து கொள்வதற்காவது புறப்புற அமுதம் ஊற்று நீர். ஆதலால் பொற்றாய் கரிசலாங்கண்ணி அதாவது மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வாழை, தென்னை முதலியவற்றின் மேல் பெய்கின்ற பனி நீர், மழை நீர் இவைகள்தான் சுத்த நீர் அல்லது அமுதம் என்று சாதாரண நீரும் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அதாவது மேற்குறித்த நீரை 5/2 பாகம் நிற்க காய்ச்சி சர்க்கரை, வெல்லும் இவைகளை சேர்த்து குடிக்கலாம். இவைகள் தேக விருத்தி செய்யும். சுத்த சன்மார்க்க மரபிற்கு உரியது இனிப்புத்தான். ஆதலால் தேன், சர்க்கரை, கற்கண்டு, வெல்லம் இவைகளை ஆகாரத்தில் சேர்த்து கொள்வது உத்தமம், நல்லது. உப்பு தேக நஷ்டம் செய்வது உப்பை கட்டி ஆகாரத்தில் சேர்ப்பது சித்தமாக்கம். சர்க்கரை எந்த காலத்திலும் புழுக்காத ஆகாரமாம். மற்ற வஸ்துக்கள் எல்லாம் புளித்து போகும். அதனால் இனிப்ப பெருமான் சொல்கிறார்கள். இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம். நாளை மீண்டும் தொடர்வோம். இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.